எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ் நான் வந்திருக்கிறது ஊட்டக்கமன்ல நீலகிரி. என்னோட நான் படித்த ஸ்கூல் ரெக்ஸ் கிறிஸ்டஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல். அதோட 50 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி விழாவுக்கு தான் வந்திருக்கேன். நான் படித்த ஸ்கூல் அண்ட் நான் திரும்பி இந்த ஸ்கூலுக்கு 42 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரேன். பாஸ்ட் அவுட் ஆகுது 1983. ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் வந்துட்டே இருந்தேன். ஓல்ட் பாய்ஸ் அலுமினின்னு சொல்லிட்டு எங்க பிரசிடென்ட் இங்க உட்காந்துருக்காரு, செக்ரட்டரி உட்காந்துருக்காரு. இந்த ஸ்கூல் நான் படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்தது. இப்போ பெருசா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிருக்கு. கோ எஜுகேஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய சேஞ்சஸ். அண்ட் நான் வந்த டைம்ல சமீபத்தில் நான் 70s ஜாயின் பண்ணேன் இந்த ஸ்கூல்ல. 83 வரைக்கும் தான் நான் இருந்தேன். 83 முடிச்சு நான் சினிமால ஜாயின் ஆயிட்டேன். என்னோட முதல் படம் கூட விட அது ஊட்டியில தான் ஷூட் பண்ணோம். அந்த படத்துல மம்முட்டி அண்ட் சுஹாசினி இருந்தாங்க. சுஹாசினியோட முதல் படம் அதுக்கப்புறம் மம்முட்டி சாரோட அப்கமிங் மூவிஸ். அவரும் அப்பதான் சினிமா ஃபீல்ட்ல கொஞ்சம் 2-3 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. 42 இயர்ஸ் ஆச்சு என்னோட பயணம் சினிமா இண்டஸ்ட்ரியில. பட் இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு காரணமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் ஸ்கூல் மட்டும் இல்ல, பழைய டீச்சர்ஸை என்ன படிப்பிச்ச அந்த டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பார்க்கறது சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாம இவங்களெல்லாம் என்னோட பாய்ஸ் என் கூட படிச்சவங்க எல்லாம் நம்ம இப்போ சீனியர் கிராஸ் 50 இயர்ஸ் இன் லைஃப். ஸோ அவங்களெல்லாம் சந்திக்கிறது எல்லாம் அதனால மற்ற எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஜேர்னலிஸ்டுக்கும் எடிட்டர்ஸ்க்கு எல்லாம் அந்த கெட்ட பேர் வரும். என்ன கேட்கணுங்கிறது ஒரு முறை இருந்தது இல்லைங்களா? இப்போ நான் 80s டைம்ல 90s டைம்ல எல்லாம் இந்த பத்திரக்காரங்க எல்லாம் ரொம்ப டீசனாவே இருந்தது. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை. சினிமா பத்தியும் எல்லா வாழ்க்கையை பத்தி காசிப்பே வராது. ஈவன் நம்ம தப்பு ஏதாவது செஞ்ச கூட நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நல்லதான் எழுதுவாங்க. யாரையும் டிகிரேட் பண்றதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. இப்போ அந்த ஒரு 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 கூட்டம் அப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பொம்பளா இருந்தாலும் சரி, ஆம்பளா இருந்தாலும் சரி. வாட் இஸ் தட் ரிலேட்டட் டு தி ஒர்க் மூவி? உங்க வெயிட் என்ன, அதாவது பாடி ஷேம் பண்ற மாதிரி தானே. அது தேவையில்லை. ஏதோ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணி அந்த கேரக்டருக்காக நம்ம வெயிட்டை குறைச்சோ, நாம இவ்வளவு இருந்தோம் அதை பத்தி கேட்கலாம். அது ஓகே. திடீர்னு அது சரி இல்லைன்னு நினைக்கிறேன். நாட் நைஸ். கண்டம்னா எப்படி? அப்கோர்ஸ் எனக்கும் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். அது நீங்க என்ன வேணாலும் நான் கண்டிக்கிறதா சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அது நல்லா இல்ல. இட் இஸ் நாட் த வே டு ஆஸ்க். அது ஒருத்தர் செஞ்சது உங்களுக்கெல்லாம் இப்போ நாளைக்கு நீங்கெல்லாம் இப்படிதான்ங்கிறது என்னோட இம்ப்ரெஷன் இருக்கும். அப்ப நான் நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ தர மாட்டான். இட் பிகம்ஸ் ஸோ அது நீங்களா ஒரு அசோசியேஷன் கூடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க கூடாது. என்ன கேட்கணும் மரியாதையோட? என்ன தமிழ் பண்பாடு. நான் மலையாளியா இருந்தா கூட நான் தமிழ்நாட்டுல வரும்போது தமிழ்நாட்டுல நான் நிறைய முதல் கத்துக்கிட்டதே தமிழ் பண்பாடு தான். மற்ற லாங்குவேஜை விட இங்க எனக்கு தெரியும். நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு தெரியாது. அந்த ஒரு ஒரு பண்பாடு அது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். பட் காலம் போக 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 கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் முதல் படம் செஞ்சு சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கு வண்டி வரல, என்ன பிக்கப் பண்றது ப்ரொடக்ஷன் வண்டி. அப்போ ஒரு கொஞ்சம் பெரியவர் ஆட்டோ சார் 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 கூப்பிட்டு சார் என் ஆட்டோவில் வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த வண்டிக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி நான் அவரோட ஆட்டோல ஏறினாங்க. அவர் ஆட்டோ கொஞ்சம் தூரம் போக நியூ ஒர்லன்ஸ் போர்ட்ல தாங்குற. இது நான் சொல்றது 86 காலகட்டத்துல. நான் ஆட்டோல போகும்போது என்னோட முதல் தமிழ் படம் நிலவை மலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யார் என்ன தெரிய போகுதுதான் என்னோடது. ஆனா படம் ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ல அங்கெல்லாம். அது கொஞ்சம் ஹிட்ல போயிட்டு இருக்கு. பட் நான் அப்படியே ஆட்டோல உட்காந்துட்டு என்ன யார் தெரியுதுன்னு நினைச்சிட்டு இந்த பெரியவர் என்னோட ஃபாதர் ஃபிகர் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஃபிகர்ல ஏஜ். அவர் அப்படியே திரும்பி பாக்குறாரு. சார் நீங்க தானே சார் அந்த படத்துல நடிச்ச? பேர் அவருக்கு வரல. நான் சொன்னேன் என்ன படம்? இல்ல நீங்க உங்களை பாத்துருக்க நீங்க ரஹ்மான் தானே அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி அவர் அந்த ஹோட்டல் ரீச் ஆகுற வரைக்கும் அவர் சார் அப்படின்னு நீங்க எப்போ வந்தாலும் என்ன கூப்பிடுங்க சார், நான் நோ ப்ராப்ளம் சார், நான் உங்களுக்கு அவங்க இருப்பேன் அப்படி இருக்கு. அந்த அன்பு இருக்கும் பாருங்க, அது இப்ப இல்ல. நான் என்ன நினைச்சேன், அந்த ஹோட்டல் இதானோடனே அவர் என்ன சொன்னோம், மீட்டருக்கு மேல 100 ரூபாய் நானும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒரு பைசா கூட அவர் தான் மனுஷன் வாங்கல.
வேணாம் சார், வேணாம் 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 அப்படின்னு என்ன சார் எல்லாம் கூப்பிடாதீங்கோ, நான் சின்ன பையன், நீங்க பெரியவர், வேணாம் அப்படி சாரி அண்ணா, சார் இல்ல அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார் அவரு. இல்ல எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்தது. சோ அதுதான் ஐ ஃபெல்ட் இது. அதனால தான் நான் அன்னையில இருந்து தான் நான் அதிகமா தமிழ் படங்கள் தான் பண்றேன், மத்த மொழியை விட தமிழ் அதிகமா பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த கல்ச்சர் ஒண்ணு இருக்க, அது வர 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 கொஞ்சம் டிமினிஷ் ஆயிட்டு இருக்கிறதோ எனக்கு ஒரு ஃபீலிங். அதான்.